ஹாய் கைஸ். இந்த காலத்தில் டீனேஜர்ஸ் அவங்களோட கோலை அச்சீவ் பண்ணுறது ரொம்ப இம்பாசிபிளாக இருக்குது. அதே சமயம் ரொம்ப கஷ்டமாகவும் இருக்குது. சில டைம் அச்சீவ் பண்ண முடியாமலும் போகுது. இதுக்கான மெயின் ரீசனாக அமைகிறது பார்த்திங்கன்னா மல்டி டாஸ்கிங். என்னடா மல்டி டாஸ்கிங் நல்லது தானேன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. நீங்கள் ஏதாச்சும் ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது ஈஸியாக அதை நீங்கள் அச்சீவ் பண்ணிடுவீங்க. ஆனால் பல விஷயத்தில் பல நேரங்களில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணும்போது உங்களோட கோல்ஸ் அச்சீவ் பண்ணுறது கஷ்டமாயிடுது. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு ஸ்டூடெண்ட்னு எடுத்துக்கோங்க. நீங்கள் 12th படிச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அடுத்த வருஷம் காலேஜ் போகணும். அதுக்காக உங்களுக்கு கட் ஆஃப் தேவைப்படுது. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, ஒரு ஸ்கில்லை வளர்த்துக்கலாம், ஒரு இன்கம் ஸ்கில்லை பில்ட் பண்ணலாம், பார்ட் டைம் ஜாப் போகலாம், இல்லை வேறு ஏதாச்சும் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு நிறைய என்ட்ரன்ஸ் எக்ஸாம் அட்டன் பண்ணலாம் அப்படின்ற பிளானில் நீங்கள் 4-5 கோச்சிங் கிளாஸ் போகிறீங்க. உங்களோட ஸ்கூல் சிலபஸை பார்க்குறீங்க. அதே சமயம் பார்ட் டைம் ஜாபும் போயிட்டுருக்கிறீங்க. ஆனால் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் அப்படியே கண்டிப்பாக நடந்துடும், நம்ம அப்படியே என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம், நமக்கு பார்ட் டைமாக கிடைக்கிற சம்பளத்தை வச்சு ஓட்டிடலாம், ஸ்கூல் சிலபஸ்லேயும் நல்ல கட் ஆஃப் கொடுத்துருவோன்னு தானே நினச்சிருப்பீங்க. ஆனால் அப்படி நடக்கவே நடக்காது. ஃபோக்கஸ் ஆன் ஒன்லி ஒன் திங். நீங்கள் எல்லாத்துலேயும் 3 விஷயத்துலேயும் போய்ட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைய அந்த 3 விஷயத்தில் ஒரு விஷயம் கூட உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதுக்காக தான் உங்களை ஒரே விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ண சொல்கிறேன். ஏன் பணக்காரங்க எப்பவும் பணக்காரங்களே ஆகிட்டு போகிறாங்கன்னா, ஏன்னா அவங்க ஒரே ஒரு ஐடியாவை தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க, அதுலேயே தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரே ஒரு விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணும்போது நீங்கள் அதில் மாஸ்டர் பில்ட் பண்ணுறீங்க. உங்களுக்கு அந்த விஷயம் ஒரு விஷயமாகவே தெரியாது. அப்போ நீங்கள் ஈஸியாக உங்களோட கோலை அச்சீவ் பண்ணிருவீங்க. இது சைக்காலஜிக்கலாக எப்படின்னா, நீங்கள் எந்த அளவுக்கு சாய்ஸ் வச்சுருக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களோட டிசிஷன் மேக் பண்ணுறது கஷ்டம். நீங்கள் எந்த அளவுக்கு சாய்ஸை கம்மி பண்ணுறீங்களோ நீங்கள் ஈஸியாக டிசிஷன் மேக் பண்ணிவிடுவீங்க. இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டாலே போதும், நீங்கள் உங்கள் கோலை ஈஸியாக அச்சீவ் பண்ணலாம். கண்டிப்பாக உங்களோட கெரியர் நம்ம சேனலால் வளருதுன்னு நான் நம்புகிறேன். தேங்க்யூ.